பொதுவாக ஒரு குற்றச்செயல் பற்றிய செய்தி நமக்கு சொல்லும் விவரங்கள் இவைதான். இந்த இடத்தில் இந்த தேதியில் இப்படி ஒரு குற்றம் நிகழ்ந்தது. சில சமயம் அந்த செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தும், பயத்தை கூட உண்டு பண்ணலாம். இது வழக்கமாக நாம் பத்திரிகைகளில் இதர ஊடகங்களின் வாயிலாக அறிந்து கொள்ளும் குற்றச்செயல்களை பற்றிய செய்தி. ஆனால் இன்று இங்கு நாம் பார்க்க போவது எந்த ஒரு சராசரி மனிதனையும் உலுக்கக்கூடிய செய்தி. இன்னும் சொல்ல போனால் அருவருப்பு, கோபம் என்று பல உணர்வுகளை தூண்டக்கூடிய குற்றச்செயல். இந்த வழக்கு ரொம்ப துயரமான ஒரு வழக்கு. ஏன்னா பல பேரால் இது ஏற்றுக்க முடியாத ஒரு சம்பவம். குறிப்பிட்டு சொல்லணுன்னா இது ஒரு மகளும் ஒரு தந்தையும் சார்ந்தப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர் ஒரு பெண். இவரது உண்மையான பெயரை வெளியிட அனுமதி இல்லாததால் இவரை மரியா என்று அழைப்போம். மரியா சம்பவம் நடந்த போது அவருக்கு வயது கிட்டத்தட்ட 24. கணவனை பிரிந்து தன் குழந்தையுடன் தனியாக வாழும் ஒரு பெண்தான் மரியா. அவரும் தனியாகத்தான் வளர்ந்தார். தந்தை வழி பாட்டியால் வளர்க்கப்பட்ட பெண். முதலில் அவர் தன் தந்தையை சந்தித்த போது அவருக்கு வயது கிட்டத்தட்ட 20. சந்தித்த இடம் சிறைச்சாலை. ஒரு 2019ஆம் ஆண்டில் இந்த ஆடவர் பல வேறுபட்ட குற்றத்துக்காக சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளார். அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க, ஒரு 23 வயசு பெண்மணி. இந்த பெண் அவங்க தந்தையை தேடுறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஏன்னா இவங்க சிறு வயசுலேருந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த பொண்ணுக்கு அவங்க தந்தைக்கு ஒரு கான்டாக்டோ ஒரு கம்யூனிகேஷனோ அறவே கிடையாது. இதனால் ரொம்ப நாள் கழித்து இந்த பெண் அவங்க அப்பாவை தேடுறதுக்கான தீவிரமான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. அந்த முயற்சியில் தான் அவங்க இந்த பொண்ணுக்கு தெரிய வந்தது, இந்த மாதிரி அவங்க அப்பா சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு தெரிய வந்தோடனே அந்த பொண்ணும் அந்த பொண்ணுடைய மாமாவும் சிறைச்சாலைக்கு சென்று அவங்க அப்பாவை நேரடியாக பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இது 2019ஆம் ஆண்டு நடந்தது. ஒரு 2-3 மாதம் கழித்து அவங்க அப்பா சிறைச்சாலையிலேருந்து சீக்கிரமாக விடுவிக்கப்படுறாங்க. அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ரிமிஷன்னு சொல்லுவாங்க. ரிமிஷன் என்னன்னா சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு குற்றவாளி நல்ல நடத்தையில் இருக்கும் போது சிறைச்சாலை முடிவு பண்ணுவாங்க, அதாவது அவங்க சீக்கிரம் விடுவிக்கப்படலாம். இதுதான் ரிமிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தந்தை சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்தோடனே இந்த பொண்ணும் அந்த பொண்ணுடைய குழந்தையும் நிறைய வாட்டி அப்பாவை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. Finally can come home. இதே சமயத்தில் இந்த பொண்ணு அவங்க அப்பாவுடைய அம்மா, அதாவது இந்த பொண்ணோட பாட்டியை பார்க்குறதுக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு நிறைய வாட்டி போயிருக்காங்க. ஒரு 3-4 வாட்டி போயிருக்காங்க. தான் பார்த்து வளராத தந்தை கிட்டத்தட்ட 20 வயதில் தந்தையும் மகளும் முதல் முறையாக சந்தித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு தந்தையை எதற்கு சென்று சந்திக்க வேண்டும் என்று உங்களில் சிலர் கேட்பீர்கள். நியாயமான கேள்வி. ஆனால் மரியாவுக்கு தந்தை என்ற ஒரு மனிதர் தன் வாழ்க்கையில் இல்லையே என்ற ஏக்கம் எப்பொழுதுமே இருந்திருக்க வேண்டும். தன் குழந்தை பருவம் முதல் குடும்பம் என்ற கட்டமைப்பு இல்லாமலேயே வளர்ந்த பெண் அல்லவா. இனிமேலாவது தந்தை என்ற ஓர் உறவோடு சேர்ந்து வாழ மனம் துடித்தது. தன் குழந்தைக்கும் இவர்தான் தாத்தா என்று உரிமையோடு மகிழ்ச்சியோடு அறிமுகப்படுத்த ஓர் உறவு வந்துவிட்டது என்று அவர் மனப்பூர்வமாக நம்பினார். 4வது வாட்டி அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஈஸ்கோஸ்ட் பார்க்கில் போய் அந்த குற்றவாளியோட மகள், அந்த மகளோட நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 2021 அன்னைக்கு இந்த பெண்மணி அப்பா கூடயும் அவங்க பிள்ளை கூடயும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க.
சிறைக்கு வெளியே தந்தையை முதல் முறையாக சந்திக்கிறார் மரியா. தந்தையோடு வெளியே சென்று ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதுதான் எத்தனை சந்தோஷமான அனுபவம். குழந்தை பருவத்தில் தனக்கு கிடைக்காத அந்த சந்தோஷம் தன் பிள்ளைக்கு கிடைத்ததே என்று பூரித்து போனார். இவர்களின் சந்திப்பு இப்படியே நீடித்திருக்கலாம், இங்கேயே நின்று கூட இருக்கலாம். அப்படி நடந்திருந்தால் அவரது அந்த மெல்லிய சந்தோஷம் நொறுங்கி போகாமல் அப்படியே நிலைத்திருக்கக்கூடும். She has no father. Oh, he's not in my life anymore. அந்த பாட்டி வீட்டில் என்ன நடக்குதுன்னா, அந்த பாட்டி வந்து தயவு செய்து உனக்கு கணவன் இல்லைன்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடாதேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதை வந்து குற்றவாளி கேட்டுட்டார். இந்த இடத்தில் உங்களுக்கு இன்னொன்றை சொல்ல வேண்டும். மரியாவின் வாழ்வில் இன்னொரு சங்கடம். அதை பற்றி பேச அவர் விரும்பவில்லை. ஆனால் அவரது பாட்டி துருவி துருவி அதை பற்றியே பேசுகிறார். உன் குழந்தையின் தந்தை யார் என்று திரும்ப திரும்ப கேட்கிறார். மரியா அதை பற்றி பேச தயாராக இல்லை. அப்படி ஒரு மனோநிலையிலும் இல்லை. ஒரு குழந்தையோடு தன்னை தனியாக விட்டுவிட்டு சென்ற ஒருவனை பற்றி எதற்காக பேச வேண்டும்? இதையெல்லாம் பக்கத்தில் இருந்து ஒரு உருவம் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தது. மரியா தனியாக எவரின் ஆதரவும் இல்லாமல் இருக்கிறார் என்பது பாட்டியோடு நடக்கும் இந்த உரையாடல்களிலிருந்து எவருக்கும் சுலபமாக புரிந்துவிடும். இதே மாதிரி கேஸ் நம்ம பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு நான் என்னோடய ப்ரீவியஸ் வேலையில் ப்ரொபேஷன் ஆஃபீஸராக இருக்கும்போது இதே மாதிரி கேஸ்லாம் நாங்கள் பார்த்தாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் ரெண்டு சைடும் பார்க்கணும். இந்த பெர்பட்ரேட்டர், ஆஃபெண்டர், விக்டிமும் பார்க்கணும். ஆனால் நீங்கள் கேட்குறது இப்போ விக்டிம் பெர்ஸ்பெக்டிவ். இதே மாதிரி நடந்தாக்கா, ஃபேமிலிலேயே நடந்தாக்கா அவங்களோட நம்பிக்கை, ஃபேமிலியோட நம்பிக்கை ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதாவது குடும்பத்தார் இல்லை நண்பர்கள் இல்லை நான் யார்கிட்ட முதல்ல சொல்கிறேன் அப்படிங்கிறவங்க கிட்ட வந்து அவங்க எப்படி என்னை அணுகிறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நான் வந்து என் தோழிக்கிட்டேயோ இல்லை என் குடும்பத்துக்கிட்டேயோ போய் சொன்னால் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நீ என்ன செஞ்ச, இல்லை மாமா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார், கண்டிப்பாக இது நடந்திருக்காது, அந்த மாதிரி ஒரு தோணலில் சொன்னால் என்னுடைய உதவி நாடும் மோட்டிவேஷன் அந்த அந்த எதிர்பார்ப்புகள் வந்து உடனே குறைஞ்சிடும். குற்றவாளி வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, என்னோடய அறை உள்ளக்கு வா, நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. Aga, come to my room. Something I'll ask you. உள்ளே வந்துட்டோன்னே அந்த குற்றவாளி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கே அவனோட கணவர் எங்கே? பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் அடிக்கடி வெளியே வர முடியாது, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. Who is the father of my granddaughter? He's not in the picture anymore. Not in the picture. Like that, anyone can be the father lah. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த ஃபேமிலி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபேமிலியில் தான் நம்ம இந்த ப்ரொடெக்ஷன், இந்த செக்யூரிட்டி, இந்த நம்பிக்கை, இதே மாதிரி ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், இதெல்லாம் நம்ம ஃபேமிலியில் தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஆனால் ஃபேமிலிலேயே இதே மாதிரி நடந்துச்சுன்னா, இதே மாதிரி ஒரு தப்பான ரொம்ப மோசமான கேஸ் நடந்துச்சுன்னா அவங்களோட நம்பிக்கை அந்த ஒஃபெண்டர் உண்டியும் இல்லை, அந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் ஃபேமிலி அதே அவங்களுக்கு ரொம்ப மாறிடும். அந்த கான்செப்டே எப்படின்னு வேறு ஆளை பார்த்தாக்கா விதின் த ஃபேமிலி அந்த பெர்பட்ரேட்டர் உண்டியும் இல்லை, ஒஃபெண்டர் உண்டியும் இல்லை, பாக்கி எல்லாரையும் பார்த்தாக்கா அவங்களுக்கு ஒரு சஸ்பிஷன் இருக்கும். இதே மாதிரி திரும்பி ஃபேமிலிகிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்கணுன்னா, நம்ம கான்ஃபைட் பண்ணணுன்னா, பேசணுன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அன்று மரியா வழக்கம் போலதான் அந்த வீட்டுக்கு போனார். ஆனால் அப்படி ஒரு கொடூர சம்பவம் நடக்கப் போகின்றது என்பதை அப்போது யாரும் யூகித்திருக்க முடியாது. அவர் சென்றது அவரது பாட்டி வீட்டிற்கு. அங்கே அவரது பாட்டி, அவருடன் வந்த குழந்தை, அதோடு தந்தை. அதைவிட பாதுகாப்பான ஒரு சூழல் வேறு எங்கு அமையும்? அறியாத சூழல் அல்ல, பழக்கம் இல்லாத மனிதர்கள் அல்ல, சுற்றி இருந்தது குடும்ப உறுப்பினர்கள். அதுவும் தந்தை இருக்கும்போது என்ன பயம்? பேசிக்கலி அவர் கன்வின்ஸ் ஆகலை, அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு ஏற்றுக்கல.
அந்த குற்றவாளி அவங்க பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து அந்த மகள் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த அப்பா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு பொண்ணு காதில் வந்து ரொம்ப மெதுவாக பேசுகிறாங்க. இதை கேட்க முடியாதனால அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு வாய்க்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக போகிறாங்க. அந்த சாக்கில் அந்த அப்பா வந்து அந்த மகளிடம் வாயில் முத்தம் கொடுக்குறாங்க. இந்த முத்தம் கொடுத்துட்டோன்னே அந்த மகளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விலகி போனாங்க பின்னாடி. அதுக்கப்புறம் குற்றவாளி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பொண்ணுடைய தோள்பட்டையை பிடிச்சி திருப்பி முத்தம் கொடுக்குறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி வந்து புகார் பண்ணலை. இது வந்து பெரிய ஆச்சரியத்திற்குரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸில் பார்க்கும்போது நிறைய பேர் உதவி நாடி வராங்க. ஆனால் நிறைய பேர் வந்து புகார் செய்கிறதில்ல. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து பாலியல் வன்முறை அப்படின்னு சொன்னாலே அதில் பெரிய தாக்கம் இருக்கும். இதில் வேறு இன்னொரு லேயர். இப்போ குடும்ப பாலியல் வன்முறை அப்படின்னு சொன்னால் புகார் செய்வதனால குடும்பத்தில் ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா, இல்லை என்னை நம்புவாங்களா, இல்லை நானே ஏதாவது செய்து இதை தூண்டி விட்டுருக்கேனா அப்படிங்கிற அந்த எண்ணம், அச்சம், சந்தேகங்கள், இது மாதிரி பல உணர்வுகள் அந்த பாதிப்படைந்தவர்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த கேஸில் நம்ம பார்த்தாக்கா இந்த கான்செப்ட் ஆஃப் செப்பரேஷன் ரொம்ப நாள் பார்க்காதது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு ஃபேக்டர் இல்லை. ஏன்னா இந்த தப்பு செய்கிறது கான்சென்ட் இல்லாத தப்பு. ஸோ இது மகளை இல்லாட்டி ஈவன் எனி அதர் பர்சன். ஸோ அந்த ஆக்ஷன் இட் செல்ஃப் இஸ் ராங், லீகலி இஸ் ராங், மாரலியும் ராங். ஸோ இட் டசன்ட் மேட்டர் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா, நம்ம ரொம்ப நாள் பார்த்துருக்குறோமா, இல்லாட்டி இது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், இது இந்த கேஸில் ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன் இல்லை, ஒரு ஃபேக்டரும் இல்லை, கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரும் இல்லை. ஸோ அதனால் என்ன பார்க்கணுன்னா, இப்போ அந்த நம்பிக்கை மேபி அந்த விக்டிமோட பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்தாக்கா அந்த விக்டிம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, என்னோட அப்பாவோட நான் ரிலேஷன்ஷிப் திரும்பி நான் ட்ரை பண்ணணும்னு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இது நடந்ததுனால நடந்திருக்கும். ஸோ அது ஒரு ரீசன் மேபி ஏன் அந்த விக்டிம் அந்த ரூமுக்கு போனாங்க, ஏன் அந்த விக்டிம் அந்த அப்பாவுக்கு பார்த்தாங்க. ஸோ அதெல்லாம் circumstances factors நடந்ததுனால. ஆனால் அந்த ஒஃபெண்டர் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்தாக்கா, இந்த கேஸில் நம்ம பார்த்தாக்கா இதே மாதிரி சுச்சுவேஷன் உண்டே நடக்கிறதில்ல, நிறையா இதே மாதிரி நடக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ், நான் ஃபேமிலி மெம்பர்ஸ், த ஹோல் பாயிண்ட் இஸ் தட் கான்சென்ட் இல்லாத நடந்தாக்கா அது ஒரு ஆஃபென்ஸ். அந்த ஒரு சில நிமிடங்கள் மரியாவின் வாழ்வில் வந்திருக்கவே கூடாது. எந்த ஒரு மகளுக்கும் நடக்கக்கூடாத கொடூரம். அவர் அழைத்ததும் இவரேன் உள்ளே சென்றார் என்று கூட சிலர் கேட்கக்கூடும். அழைத்தது யார்? தந்தை. நம்ப முடியாத ஒன்று, நடந்திருக்க கூடாத ஒன்று. இப்படி ஒரு தந்தையை மரியா என்ற இந்த பெண் சந்தித்திருக்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் குற்றவாளி வந்து அவங்களோட மகளை அறையில் இருக்கிற மெத்தைக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க அப்பா வந்து அந்த மகளிடம் தகாத முறையில் நடந்துக்கிட்டாங்க, பாலியல் வன்முறை நடந்தது. இந்த சம்பவம் நடந்தோடனே அந்த பெண், அதாவது குற்றவாளியோட மகள் இதை பற்றி யாருக்கிட்டுமே வெளிப்படையாக சொல்லலை, போலீஸ்கிட்டையும் புகார் கொடுக்கல. இப்போ நீங்கள் 16 வயது பெண்மணியை எடுத்துக்கிட்டாலும் கூட, இல்லை 30 வயது பெண்மணியை எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த நான் சொன்ன அந்த அச்சங்கள், அந்த எண்ணங்கள், அந்த தாழ்வு மனப்பான்மை, அந்த குற்ற உணர்ச்சி எல்லாமே இருக்கும். ஸோ அதே அளவு தான் இது வந்து வயசு பொறுத்தவரை இல்லை. ஆனால் என்னென்னா நம்ம சிங்கப்பூரில் வந்து சைல்ட் அண்ட் யங் பர்சன்ஸ் ஆக்ட் இருக்குது. ஸோ 18 வயசுக்கு கீழே இந்த மாதிரி குடும்ப பாலியல் வன்முறை நடந்தால் கண்டிப்பாக இதை வந்து ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், புகார் செய்து தான் ஆகணும். ஆனால் 18 வயதுக்கு மேலே நடக்கிற சம்பவங்கள், நிகழ்வுகள் தான் பல பேர் நம்மக்கிட்ட வந்து உதவி நாடும்போது அவங்கக்கிட்ட பேசி புரிந்து கொண்டு இப்போது புகார் செய்கிறதுனால என்ன விளைவுகள் ஏற்படலாம். ஸோ வரும்போதே அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். செய்யலாமா, செய்யக்கூடாதா, சட்ட ரீதியாக போனால் என்ன நடக்கும், என்னோடய பேர் வந்து செய்தித்தாளில் பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றொன்னா அவங்க கூட பேஸ் பண்ணி ஜேர்னி பண்ணி தான் நம்ம வந்து ஆலோசனை பண்ணி கடைசியில் அவங்க புகார் செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது. இந்த கேஸு ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ
எப்போதும் அந்த கேஸ் திரும்பி வரும்போது அந்த எபிசோட் திரும்பி அவங்களுக்கு இட்ஸ் லைக் ஓப்பனிங் அப், திரும்பி அந்த உன்னை ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த டைம்லலாம் அவங்களுக்கு நிறையா சப்போர்ட் தேவை. ஸோ இதனால அவங்க நாட் ஜஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்காட்ரிஸ்ட், அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர், ஒரு சோஷியல் ஒர்க்கர் இருந்தாக்கா அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ திரும்பி இந்த விக்டிம் நார்மல் மெம்பர் ஆஃப் த சொசைட்டியர் ஆகணும். அந்த விக்டிம்க்கு ஒரு பிள்ளை வேறு இருக்குது. ஸோ அந்த எப்படி நல்ல அம்மாவாக ஆகுறது, எப்படி திரும்பி மேபி ஷி வாண்ட்ஸ் to get married again. So இதெல்லாம் factors, இதெல்லாம் என்ன நடந்திருக்கு in the past will all have an impact on her future life and also on the future of a child. ஒரு வருஷம் கழித்து குடும்பத்தினரிடம் ஒரு வாக்குவாதத்தில் அவங்க அப்பா தகாத முறையில் நடந்ததை வெளிப்படையாக சொல்லிடுறாங்க. தனக்கு நடந்த இந்த கொடூரத்தை மனதில் தாங்கியபடி ஓராண்டை கழித்தார் மரியா. அவரது வாழ்க்கையில் வலி நிறைந்த 365 நாட்கள் அவை. தன்னால் மறுபடியும் தந்தை சிறைக்கு செல்லக்கூடாது என்பது அவரது எண்ணம். மறக்க முயன்றும் அந்த கருப்பு நிமிடங்கள் அகல மறுத்து இன்னும் விகாரமாக மனத்திரையில் மறுபடியும் எழுதன. யாருடனாவது பேச வேண்டும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த பெண் வந்து உடனே காவல்துறையிலும் போய் சொல்லலான்னு. இது ஒரு நியாயமான கேள்வி தான். இந்த பெண்ணுடைய காரணம் என்னென்னா, இவங்கனால குடும்பம் சண்டை போடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரெண்டாவது என்னென்னா, இதனால் அவங்க தந்தையை திருப்பி சிறைச்சாலைக்கு போக வேண்டியது சூழ்நிலை வந்துடும். அதுக்காக இவங்க வந்து இந்த உண்மையை மறைச்சிடறாங்க. இந்த மாதிரி ஒரு பெண்மணி உதவி நாடி வந்திருந்தா நம்ம கண்டிப்பாக என்ன சொல்லுவோன்னா, இந்த நபர் மற்றவர்களுக்கும் இன்னும் தீங்கு விளைவிக்கக்கூடிய நபரா அப்படின்னு அந்த கேள்வி கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடந்த மாதிரி மற்றவங்களுக்கும் நடக்கக்கூடுமா? அப்படி நடக்கிற பட்சத்தில் வந்து அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது, புகார் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஏன்னா இதே சினாரியோவில் வந்து பல கேஸ் எங்களுக்கு இருக்குது. அதாவது 5 வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆனால் அந்த பாதிப்பு செய்தவர், அந்த பாலியல் கொடுமையை செய்தவர் வந்து இறந்து போயிருக்கலாம். ஸோ இப்போ போய் நான் ரிப்போர்ட் பண்ணி அந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் என்னோட மனோரானோ, என்னோட ட்ராமா தான் நான் இன்னும் ரீஆக்டிவேட் பண்ணுறேன். அவர் இன்னும் இல்லை. பட் கவுன்சிலிங் பிரகாரம் நான் வந்து எனக்கு நடந்த அந்த மன காயத்தையோ அந்த மனச்சோர்வையோ நான் வந்து சீர் செய்ய பார்க்கலாம். ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த நபர் இன்னும் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடுமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக கேட்கணும். இப்போ இந்த வாக்குவாதத்தில் வெளியே வந்த உண்மையை வச்சுட்டு இந்த பொண்ணுடைய குடும்பத்தினர் அவங்க தந்தையோட வீட்டுக்கு போகிறாங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த குடும்பத்தினரில் ஒரு ஆள் வந்து போலீஸ்க்கு அடிச்சிட்டாங்க. போலீஸ்க்கு தகவல் சொன்னோன்னே அவங்க அப்பா வந்து ஒரு 2 நாளில் கைது செய்யப்பட்டார். என்னோட இன்ட்ரெஸ்ட் யூனிவர்சிட்டியில் when we do research, இதே மாதிரி கேஸ், அட்லீஸ்ட் this kind of case, ஏன்னா அந்த கேஸ் நடந்தோடனையும் அந்த இம்பேக்ட் ஆன் த விக்டிம் இஸ் டூ மச். அதை நம்ம சப்போர்ட் பண்ணுறது, the cost and the trauma and the emotional need of the victim is very high. அதே நம்ம ஃப்ளிப் பண்ணி பார்த்தாக்கா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஓகே, சம் ஆஃபெண்டர்ஸ் இதே மாதிரி அவங்களுக்கு டெண்டன்சி இருக்குது, இதே மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது, லாஸ் ஆஃப் கண்ட்ரோல், they don't know what is right, what's wrong. எப்படி அவங்க சொசைட்டியில் போய் சொல்லலாம் எனக்கு இதே மாதிரி ஹெல்ப் தேவைப்படுது? ஸோ இட்ஸ் a bit like I need help losing weight, for instance, right? ஆனால் எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். Who can I go to and ask for help? I need help to control my consumption of food, for instance. So இதே மாதிரி நம்ம டாக்டர்கிட்ட போய் பேசலாம். ஆனால் இதே மாதிரி tendency, I have a tendency to touch someone. I have a tendency to look at photographs of children. இதே மாதிரி, but I don't do it. Some people don't do it. ஏன்னா அவங்களுக்கு self control இருக்குது. ஆனால் some people cross the line. நம்ம பனிஷ்மெண்ட்னு சொல்கிறோம்ல, இந்த criminal justice systemல actually 4 pillars இருக்குது. One of it is actually rehabilitation, right? Punishment or prisonல
அவங்களும் அவங்களோட லோகோ என்னென்னா கேப்டன்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ எல்லாரும் அந்த ப்ரிசனுக்கு போகும்போது அவங்க ஐடென்டிஃபை பண்ணி என்ன மாதிரி கேஸ் அவங்களுக்கு டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் பண்ணுறாங்க. இந்த டார்கெட்டட் இன்டர்வென்ஷன், இந்த ரீஹாபிலிட்டேஷன், இது எல்லாம் நம்ம ஏன் செய்கிறோன்னா, ஏன்னா இந்த இண்டிவிஜுவல், இந்த ஒஃபெண்டர் திரும்பி ரிப்பீட் ஒஃபெண்டர் ஆகக்கூடாது. அதாவது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க அப்பா வந்து செக்ஷன் 375 ஆஃப் த பீனல் கோடில் சார்ஜ் பண்ணுறாங்க. சார்ஜ் பண்ணிட்டோன்னே அவருக்கு அதுக்கு தகுந்தாப்புல தண்டனை வழங்கப்பட்டது. இது வந்து அரசாங்கம் தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம காத்துட்ருக்க தேவையில்லை. ஒரு சமுதாயமாக நம்மளே செய்யலாமே. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன உதவிகள் செய்யலாம், எப்படி நம்ம வந்து இதை நாடலாம் அப்படின்னு நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம். நம்ம வந்து ஏஷியன் கம்யூனிட்டி, ஏஷியன் சமுதாயம், ஸோ ஆசிய சமுதாயங்கிறதுனால அந்த தயக்கம், அதாவது குடும்ப பாலியல் வன்முறை பற்றி பேச அந்த தயக்கம் நிறையாவே இருக்குது அப்படின்னு பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம். ஆனால் ஆக்சுவலி இது வந்து உண்மை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து உலக ரீதியாக பார்த்தாலே இந்த தயக்கம், குடும்ப பாலியல் வன்முறையை புகார் செய்ய வேண்டிய அந்த தயக்கம் நிறைய பாதிப்படைந்தவர்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஏஷியன் கம்யூனிட்டிக்கு பர்டினன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ வேர்ல்ட் வைட் ஃபினாமினன். அதனாலேயே வந்து we have to do more, இன்னும் நிறைய செய்யணும். இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு சராசரி வழக்காக கடந்து போக யாராலும் முடியாது. உங்களில் பலருக்கு நேரிடல் தந்திருக்கக்கூடிய வழக்குதான் இது. குற்றம் என்பதை தாண்டி ஒரு மகளின் நம்பிக்கையை உடைத்தெறிந்த ஒரு சம்பவம் இது.